வாலிபால் விளையாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு வந்து போலீசார் தடுத்தும் கடலில் குளிக்கும் போது மாயமான சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மேகா பிரியனை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். நீண்ட நேரமாக கடற்கரையில் விளையாடியவர்களை போலீசார் தடுத்ததாகவும் மேகா பிரியன் மட்டும் மீண்டும் வந்து கடலில் குளித்த நிலையில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சில நிமிடங்களில் அவர் மாயமானதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் தெரிவித்தார். காலையில் ஒரு 6 மணிக்கா வீட்டிலேருந்து கிளம்பி மெரினா பீச்சுக்கு வந்தோம். சும்மா ஜஸ்ட்டு ஒய்ஃப் கூட வந்திருந்தேன். அங்கே கொஞ்சம் லாங்கில் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையன் குளிச்சுட்டு இருந்தான். குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா தான் குளிச்சுட்டு இருந்தேங்க கரையில். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலை மட்டும் இப்படி மிதந்து இருந்தது. எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க, அக்வார்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்ன ஆச்சுன்ட்டு நானும் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பையனே காணோம். மேடம் ஒரு போலீஸ் மேடம் கூட சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க, போங்கடா கிளம்புங்கடான்னு சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க. அந்த பையன் அதையும் கேட்காம திரும்பியும் ஒரு 6 பேர் சேர்ந்து போயிட்டு திரும்பியும் 10 நிமிஷத்தில் நான் திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் குளிச்சுட்டு வரேன்டா, ரொம்ப நாள் கழிச்சு வரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க சொல்லியும் கேட்காம அவன் மட்டும் போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு 2 பேரை மட்டும் அமுச்சு விட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்களை மட்டும் அமுச்சு விட்ருக்காங்க. பார்த்தா அந்த பையனை கொஞ்சம் நேரத்தில் காணோம். நான் அங்கேருந்து எந்திரிச்சு தலை மட்டும் இப்படி மேலே மிதந்து இருந்தது. சரி வித்தியாசமாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்கானேன்னு பார்த்தேன். நான் இங்கே உள்ள ஆளுன்னு நினச்சிட்டேன். இந்த மீன் அவங்க அந்த மாதிரி ஆளுன்னு நினச்சிட்டேன். நான் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே 3-4 பேர் சேர்ந்து குளிக்கணும். அவன் மட்டும் தனியாக குளிச்சுருந்தானே. சரி அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் காணோம். எந்திரிச்சு நடந்து வரத்துக்குள்ளே காணோம். அதுக்கப்புறமா தான் எல்லாம் கூட்டமாக ஆகிட்டாங்க. உடனே வந்துட்டாங்க. தேடுறதுக்குலாம் உடனே வந்துட்டாங்க. போலீஸ்லாம் உடனே வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல. 2 நிமிஷத்தில் அவங்களும் பதட்டமாகிட்டாங்க. 2 நிமிஷத்தில் காணோம். உடனே எல்லாருமே அந்த ஃபயர்லேருந்து வந்துட்டாங்க. எல்லாருமே தேடிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் என்னன்னு தெரியல, நிலவரம் தெரியல. ஒரு 7:15 இருக்கும். 7:15 7:30 அந்த டைமில் இருக்கும்.